லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் முன்பு ரிட் பெட்டிஷன் கிரிமினல் எம்டி நீதி பேராணை குற்றவியல் மனுக்கள் 5 பெட்டிஷன்ஸ் விசாரணைக்கு வந்தது. அந்த மனு தாக்கல் செஞ்சவர் யாருன்னா டாக்டர் திரு புருஷோத்தமன் அவர்கள். அவர் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் கீழ ஆம்பூர், பதிவு எண் 10/2025 தென்காசி மாவட்டம், அதன் தலைவராக இருக்காரு. அவர் அந்த 5 மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த 5 மனுக்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பல்வேறு கோரிக்கைகளை சோமெனி பிரேயர்ஸ் வச்சு ஒரு மனு அனுப்புறாரு. பொருளாதார குற்ற பிரிவு ஏடிஜிபி, எஸ்பி, டிஎஸ்பி, மதுரை டிஆர்ஓ, தகுதி பெற்ற அலுவலர் நியோமேக்ஸ் கம்பெனிக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி, மாவட்ட வருவாய் அலுவலர் மதுரை அவருக்கும், ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு அதிகாரிகளுக்கு 10/7/2025 அன்று ஒரு மனு அனுப்புறாரு. அதுல பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாரு. என்னென்ன கோரிக்கைனா, அதாவது புகார் கொடுக்கிற எல்லாருக்கும் புகாரை பெற்றவுடன் அதுக்கு உரிய ஏற்பு சான்றிதழ் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் மற்றும் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட், அந்த அன்ரிஜிஸ்டர்ட் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல முத்திரையிடப்படாத 100 ரூபாய், அதாவது பதிவு செய்யப்படாத 100 ரூபாய் முத்திரைத்தாள் அதுல போட்ட ஒப்பந்தம், அதை விசாரணைக்கு எடுத்துக்கல பொருளாதார குற்றப்பிரிவு, அதையும் விசாரணைக்கு எடுத்துக்கணும். மேலும் இப்ப இருக்கிற ஆபீசர் திண்டுக்கல் டிஎஸ்பி கூடுதல் பொறுப்பாக இந்த நியோமேக்ஸ் வழக்கை விசாரிக்கிறாரு. அதற்கு நிரந்தர டிஎஸ்பி மாற்றலாய் போயிட்டாங்க. நிரந்தரமா ஒரு டிஎஸ்பி இல்ல. திண்டுக்கல் டிஎஸ்பி திண்டுக்கல், அவர் கூடுதல் பொறுப்பாக விருதுநகர் மாவட்டத்தையும் பார்க்கிறாரு. அவர் இந்த கூடுதல் பொறுப்பாக அடிஷனல் சார்ஜ் தான் இந்த நியோமேக்ஸ் வழக்குகளை விசாரிக்கிறாரு. அதனால ஒரு நிரந்தர காவல்துறை அதிகாரி, அது ஐபிஎஸ் ஆபீசர், இந்திய காவல்துறை பணி, அதில் உள்ள ஐபிஎஸ் ஆபீசர், நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் எஸ்பி, மாவட்ட கண்காணிப்பாளர் அந்தஸ்திற்கும் குறையாத ஒரு அதிகாரி வேணும். மேலும் ரெகுலரா இருக்கிற டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர் மதுரை, அவருக்கு நிறைய பணிகள் இருக்கும். அன்றாட வருவாய்த்துறை பணிகள், சட்டம் ஒழுங்கு பணிகள் மற்றும் மனுக்கள் பெறுறது மற்றும் அவங்களுக்கும் நீதிமன்ற நடைமுறை. அவரும் ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ளவர் அவர். அதனால அவருக்கு நிறைய பணிகள் இருக்கும். அதுக்கிடையில் எந்த வழக்கையும் பார்க்க முடியாதனால சிறப்பு டிஆர்ஓ, ஸ்பெஷல் டிஆர்ஓ ஒருத்தர் இந்த வழக்குக்கு மட்டும் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாரு. மேலும் இந்த 5 வழக்குகளில் முதலாவது வழக்காக டேர்ன் பிட் சட்டப்படி தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 படி செக்ஷன் 5A பிரிவு 5A படி நிறுவனம் 3/5/2024 அன்றே நாங்கள் காம்பவுண்ட் பண்ணுறோம், இந்த வழக்கை பணத்தை கொடுத்து முடிக்க ரெடியாக இருக்கிறோம் மனு டிஆர்ஓட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனு இப்போ வரைக்கும் டிஆர்ஓ அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் இருக்காரு. அதனால டு டிஸ்போஸ் ஆஃப் தி பெட்டிஷன் பெண்டிங் பிஃபோர் தி டிஆர்ஓ அண்டர் செக்ஷன் 5A தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சிறப்பு சட்டத்தின் பிரிவு 5A கீழ் டிஆர்ஓ முன்பு 3/5/2024 அன்று தாக்கல் செய்யப்பட்டு இன்று வரை நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனு. இந்த மாதிரி 5 பெட்டிஷன் அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த 5 மனுக்களும் மொத்தமாக இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்குது. விசாரணையில் நான் தான் ஆஜரானேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு நிரந்தர அதிகாரி வேணும் மற்றும் அந்த 5A பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ண உடனே நீதியரசர் அரசு தரப்பு வழக்கறிஞர், கூடுதல் குற்றவியல் துறை வழக்கறிஞர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவரை பார்த்துட்டு 1 வார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி விசாரணைக்கு இருக்குது அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொல்லும் போது, இந்த நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்குது, நான் தான் விசாரிப்பேன், அந்த வழக்கு வேறு அப்படின்னு நீதியரசர் சொன்னார். நம்மளும் சொன்னோம், பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் முன்னாடி இருக்கிற வழக்கு கேன்சலேஷன் ஆஃப் பெயில், ஜாமீன் ரத்து வழக்குகள் தான். மீதி எந்த உத்தரவாக இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்து உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணேன். நீதியரசர் அதை ஏற்றுக்கொண்டு 1 வார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்தி வைத்துள்ளார். மேலும் இதில் என்னன்னா, அது இந்த 5 பெட்டிஷன் தான் இப்போ போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனுவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் 10/7/2025 அன்று தாக்கல் செய்த மனுவில் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காரு. 15 கோரிக்கைகள் வரைக்கும் வச்சிருக்கிறார். அதற்கு இன்னமும் ஒவ்வொரு வழக்காக தாக்கல் செய்வோம். இப்போ 5 வழக்கு முதலில் விசாரணைக்கு வந்திருக்குது. அதை நீதியரசர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி வழக்கு இருக்குன்னு சொல்லும்போது, அது வேறு வழக்கு, அது ஜாமீன் ரத்து வழக்கு அப்படின்னு சொல்ற நம்மளோட வாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. மேலும் சில வழக்குகள் இந்த வாரத்தில் தொடர்ந்து விசாரணைக்கு வர இருக்குது. அது சம்பந்தமான விசாரணை முடிவுகள் வந்தவுடன் உங்களுக்கு உடனுக்குடன் அந்த நியோமேக்ஸ் வழக்குக்கான அப்டேட்டுகளை தெரியப்படுத்துவோம்.